யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 1:9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லும்போது, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான. அப்படியானால் ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம் என்ன என்று சொல்லி யோவான், எந்த மனுஷனையும் உலகத்துல வந்து பாருங்க, உலகத்துல வந்து ஆண்டவர் வந்தார், அவர் வெளிச்சமா அவர் சொல்லும்போது சொல்ற, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஒரு அந்த வெளிச்சத்தை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த வெளிச்சம் படும்போது எல்லா மனுஷனும் பிரகாசிக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் படுமானால், இயேசுவின் வெளிச்சம் படுமானால் அவன் வாழ்க்கை தலைகீழாய், அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, கொலைகாரன், கொள்ளைக்காரன், மோசமானவன், நாட்டுக்கு வீட்டுக்கு உதவாத பிடிகாரன், எப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்தாலும் அவன் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றக்கூடிய, பிரகாசமாய் மாற்றக்கூடிய ஒரு வெளிச்சம். இன்றைக்கும் ஒரு மனுஷனை மனுஷனாய் மாற்றுகிற வெளிச்சம் தான் சொல்லப்படும். பிரகாசம் உண்டாகிற வெளிச்சம், வாழ்க்கை தலைகீழாய் மாற்றுகிற வெளிச்சம். அப்போ மனுஷனை விடுதலை பண்ணுகிற, அவனை இரட்சிப்புக்குள் கொண்டு வருகிற, வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றுகிற அவர் மட்டும் வெளிச்சம் இல்லை. அவர் சொல்றாரு, நீங்களே பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மோசே மலை மேல அவனை கூப்பிட்டாரான், நீ வா, உனக்கு நான் என்ன செய்றேன், நான் என்னுடைய 10 கட்டளைகள் நான் நீ என்ன செய்யணும்னு சொல்றேன் வான்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி மக்கள் கை கொள்ள வேண்டியதான 10 கட்டளைகளை அவர் எழுதி கொடுக்கும் போது 40 நாள் அங்க இருந்துட்டு அவர் கீழே வந்தான். அவருடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியவில்லை. பெரிய வெளிச்சம். ஏனென்றால் அந்த வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம், மனுஷனை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்றால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வெளிச்சத்தை பிரித்து சொல்லப்படும். நாட்கள் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில இருட்டாய் இருக்கிறதா? எப்போ பார்த்தாலும் துக்கம், சோதனை, வேதனை, நோய், பிரச்சனையோடு இருக்கிறீர்களா? வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் தான் இயேசுங்களோடு. இந்த வெளிச்சம் இந்த நாள் மேல சொல்லப்பட்டிருக்குது. ஒளி இருந்தும் அந்த ஒளியில இருளானது பற்றி கொள்ள வேண்டும். வெளிச்சமா இயேசு வரும்போது எல்லாம் மாறி, உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி பிரகாசிப்பிக்க பண்ற வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் ஒப்புக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த மனுஷன் உங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாலும் அதை பிரகாசிப்பிக்க பண்ற ஆசீர்வதிக்கிற தேவன் கொடுத்துட்டார். அவர் நோக்கி பாருங்க. இன்னும் ஒரு லோகம் சந்திக்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க.